ஸல்லல்லாஹு வார்த்தை வஹீயுடைய வார்த்தை. வஹீயுடைய வார்த்தைங்கிறது ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அது தொடர்பா வேற விஷயங்களை சொல்ல நினைச்ச நேரம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ரோமாபுரிக்கு படை அனுப்பினாங்க. படை அனுப்புவது சொன்னாங்களா, அலைக்கும் ஸைத் இப்னு ஹாரிஸா, இந்த படைக்கு நான் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களை தளபதியாக தலைவராக நியமிக்கிறேன். ஃபைன் உஸீப ஸைதுன் ஃபஅப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமை தாங்கட்டும். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் சையதுனா ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா தலைமை தாங்கட்டும். அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டால் நீங்கள் கூடி ஆலோசனை செய்து ஒருவர் தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க. அதுல ஒவ்வொரு ஆளை பற்றியும் வரலாறு வருகிறது. ஸல்லல்லாஹு அதுல போகல, ஆனா அங்க உள்ள காட்சி அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன நடக்குதுன்னு ஸல்லல்லாஹு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதுல இருக்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சாங்களா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டால் ஜாஃபர் தலைமை தாங்கட்டும் என்று எப்பொழுது சொன்னார்களோ, கண்டிப்பா நான் ஷஹீத் ஆயிருவேன், அதுல சந்தேகமே இல்லை. வஹீயினுடைய வாக்கு, அதனால எனக்கு சந்தேகமே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா நினைச்சாங்களா, இன்னைக்கு வியாழக்கிழமை படை புறப்படுது, நம்மள்ட்ட வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, நாளை ஜும்மாவுடைய நாளா இருக்குது, அதனால நான் மதீனாவில் தங்கியிருந்து மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு இமாமத்திலே அவங்களுக்கு பின்னால ஜும்மாவை தொழுதுட்டு அதுக்கு பிறகு நான் வேகமாக போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே நினைச்சாங்க. வெளிப்படையா பார்த்தா இது என்னங்க தப்பு? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது கடைசி ஜும்மா, என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ஜும்மா, மஸ்ஜித் நபவியிலே ஸல்லல்லாஹு இமாமத்திலே நின்று நான் தொழுவது என்பது ஒரு மகத்தான வாய்ப்பு, அதனால நான் அவங்களுக்கு பின்னால நின்று தொழுதுட்டு போலான்னு சொல்லி இருந்துட்டாங்க. அடுத்த நாள் இருந்தார்கள். அடுத்த நாள் இருந்து அவர்கள் ஜும்மாவினுடைய அந்த தொழுகையெல்லாம் நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தோடு ஒரு பார்வை ஏறிட்டு பார்க்கிறார். இந்த பார்வை இந்த கடைசி பார்வை இல்லையா, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்க்கும் கடைசி பார்வை இல்லையா, இனிமே இந்த நசீப் எனக்கு இந்த துன்யால கிடைக்காதுன்னு சொல்லி ஆனந்தமாக அப்படி பார்த்து நிற்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. வாங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நீங்க போகலையான்னு கேட்டாங்க. நான் உங்களை நேரத்தை போச்சோன்னு போகலையா, நாயகமே என்னிடத்தில் வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்கிறது, சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் நான் போய் சென்றடைந்து விடுவேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடைசி ஜும்மா உங்களுக்கு பின்னால மஸ்ஜித் நபவியில உங்க இமாமத்துல தொழுதுட்டு உங்களை பார்த்து விட்டு செல்லாம் என்று நான் இருந்தேன்னு சொன்னாங்க. என்ன காரியம் செய்துட்டீங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹான்னு கேட்டாங்க. நீங்க என்ன செய்துட்டீங்க? சொன்னது வஹீயினுடைய வாக்கு அல்லவா, அதனால் உங்களை பற்றி எனக்கு செய்தி வந்திருக்கிறது, சொர்க்கத்தில் நுழையும் சுஹதாக்களில் நீங்கள் தான் கடைசி ஆளுன்னு சொன்னாங்க. நீங்க தான் கடைசி ஆளு. சொர்க்கத்திற்கு சுஹதாக்கள் கொண்டு செல்லப்படுவார்கள், தங்க ஆசனங்களிலே தங்க கட்டில்களிலே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அந்த காட்சி எனக்கு காட்டப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லப்படும் பொழுது உங்களுடைய கட்டில் மாத்திரம் சரிந்து கொண்டு சாய்ந்து கொண்டு செல்கிறதே சொன்னாங்க. மக்களே, நமக்கு அறிவை கொண்டு முடிவு செய்வதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயினுடைய வாக்காக வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம அறிவை கடத்தி மதரத்துல வச்சிரணும். அது அப்படியே நிறைவேற்றக்கூடிய தன்மை. ஏனென்றால் மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் சொல்வது வஹீ, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உண்டான அந்த கட்டளை, மனவி செய்யும்படி சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா அவருடைய வஹீயை பற்றி சொல்கிறார். மக்களை, வஹீயை பற்றி இன்னும் சில செய்திகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாம அது சம்பந்தமா நாளை பார்ப்போம். அந்த வஹீயை அவர்கள் பெற்ற அந்த காலகட்டத்திலே மக்காவிலே பலவிதமான சிரமங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. இன்னைக்கும் பலரும் கேட்கறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆள் கேட்டாங்க, அதுக்கு ஒரே கவலையா இருக்கு, திடீர்னு என்னன்னே சொல்ல முடியல, மனசு ஒரு மாதிரியா இருக்குது, கவலையா இருக்குதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில சோதனைகள் கவலைகள் வந்தால் நாம ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், நாளைக்கு. ஏன்னா அது நம்ம மனசுல அது உள்ள செய்தி, மார்க்கத்திலே சாலிஹீன்கள் சொன்ன ஒரு செய்தி. ரொம்ப கவலையா இருக்குது, மனசுல ஒரு மாதிரியா இருக்குது, என்னன்னே தெரியல, அல்லது காரணம் இருக்குது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, மனசுல கவலையா இருக்குது. அப்படிப்பட்ட கவலைகள் இருந்தால் நாம ஒரு காரியத்தை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதையும் ஸல்லல்லாஹு மக்கா வாழ்க்கை சூழ்நிலைகள் சரியா இருந்தால் மேராஜ் தொடர்பான செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த வரலாற்றை கேட்டு அதன் வழியாக வாழ்க்கையில் படிப்பினை பெறக்கூடிய சாலிஹீன்களில் நம்மை ஆக்கி அருள்வானாக.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பின் காரணத்தினால் இந்த சபையில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாளை உன்னதமான அவர்களுடைய மேலான சபையிலே மஜ்லிஸிலே உன்னதமான சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்தருள்வானாக. வாழ்வின் எல்லா விதமான மேன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. வறுமையை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. கஷ்டங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. விபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வானாக. நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா விதமான பாரங்களை விட்டும் எல்லா விதமான கவலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா விதமான மேன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. எல்லா விதமான கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எந்த நிலையிலும் நாம் இழிவடைவதை விட்டும் கேவலப்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் கைராக்கி அருள்வானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين.